சமுதாயத்திற்கும் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. தேவாலயங்கள் கொளுத்தப்பட்ட செய்திகள் பார்த்துருக்குறோம். அந்த விழுப்புரத்தில் கூட பயங்கரமான தாக்குதல்லாம் நடைபெற்றது. அது மாதிரி பாதிரியார்கள் தீ எரித்து கொல்லப்பட்டது, கன்னியாஸ்திரிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், அதுவெல்லாம் நிறைய இருக்கிறது. அதுவும் சொல்ல முடியாத அளவிற்கு அதிகமான எண்ணிக்கை நடந்திருக்கிறது. உண்மையில் அதையும் நாங்கள் அந்தந்த கட்டங்களில் எங்களுடைய சக்திக்கு உட்பட்டு எங்களுடைய மீடியாக்கள் எங்கள் பலத்துக்கு தகுந்த மாதிரி அதை கண்டிச்சும் அதுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுத்துருக்குறோம். இங்கேயும் எங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திக் கொள்கிறோம். இப்போதைக்கு நம்முடைய சபையில் ஆதங்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய லெவலில் தான் நம்ம இருக்கிற காரணத்தினால அதற்கான வருத்தத்தை அதில் நாங்களும் வருத்தத்தை தான் அடைகிறோம் என்ற தகவலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மனிதநேயம் சம்பந்தமாக சொல்வதாக இருந்தால் 2 விஷயங்களை சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஒன்று, பொது பார்வையில் நாங்கள் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் மனிதநேயம் குறித்து அதிகமாக பேசினாலும் கூட உலகளாவிய அடிப்படையில் இந்த மனிதநேயத்தை சாகடிக்கிற பல்வேறு வேலைகளை தலைமையேற்று செய்யக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, எங்கள் பார்வையில் சொல்கிறதா இருந்தால் நாங்கள் கிறிஸ்தவர்களை தான் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறோம். இந்திய அளவில் பல பேர் நம்ம கை காட்டினா கூட உலக அளவில் கை காட்டணும்னு எடுத்துக்கொண்டால் நாங்கள் கிறிஸ்தவர்களை கை காட்டக்கூடிய நிலைகளை தான் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னு கேட்டால் இன்றைக்கி இப்போ பல்வேறு நாடுகளில் வியட்நாமில் ஆரம்பித்து ஆப்கானிஸ்தான், ஈராக் என்று சொல்லி லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கு கூட கிடையாது, லட்சக்கணக்கான மக்களும் லட்சக்கணக்கான குழந்தைகளும் அப்பாவிகளும் கொல்லப்படுவதற்கு காரணமாகவும் பின்னணியாகவும் இருந்திருக்கிறவர்களுடைய வரலாற்று பின்னணி அவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அறிவித்துக் கொள்ளக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். எனவே அங்கிருந்து சொல்லப்படுகிற மனிதநேயம் என்ற வார்த்தை ஒரு போலித்தனமான வார்த்தை, இப்படி நாங்கள் கருத வேண்டியது இருக்கிறது. இதில் உங்களுடைய பார்வை, உங்களுடைய கொள்கை ரீதியான பார்வை எப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள், அதை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். இருந்தாலும் எங்களுடைய பார்வையில் மத வெறியர்களாக மதத்தை மையமாக வைத்து ஆப்கானிஸ்தான் மேலே யுத்தம் தொடுக்கும் பொழுது அவர் ஜார்ஜ் புஷ் சொல்கிறாரு சிலுவை யுத்தம்னு அறிவிக்கிறார். சம்பந்தமே இல்லாமல் அந்த வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி ஒரு மதத்திற்கு இடையிலான ஒரு விரோதமாகவெல்லாம் கொண்டு செல்லக்கூடியது மதவெறி போக்கோடு தீவிரவாதத்தை கையில் எடுத்தவர்களாக, மனிதநேயத்திற்கு எதிரானவர்களாக அவர்களைத்தான் நாங்கள் கருத வேண்டிய, கிறிஸ்தவர்களைத்தான் நாங்கள் கருத வேண்டிய ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் மனிதநேயம் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளிலே கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. மனிதநேயம் தான் இஸ்லாம் என்று இஸ்லாத்திற்கே விளக்கம் சொல்லப்பட்டதாக இருந்தால், நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு போதனையை சொல்றாங்க. அது அரபியில் சொல்றதா இருந்தால் அத்தீனு அன் நசீஹா, 2 சொற்றொடர் தான், அத்தீனு அன் நசீஹா. இது நபிகள் நாயகத்தினுடைய அவங்க சொன்ன வார்த்தை, பயன்படுத்திய சொல். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, தீன் என்றால் மார்க்கம், வழி, இஸ்லாம். இந்த இஸ்லாம் என்பதற்கு மிக சுருக்கமான இலக்கணம் அன் நசீஹா, அடுத்தவர்களுக்கு நன்மையை நாட வேண்டும். ஒட்டுமொத்த இஸ்லாத்துக்கு நிறைய இலக்கணங்கள் இருக்கிறது. இஸ்லாத்தின் கடவுள் கோட்பாடு, அதுக்கு இலக்கணங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். இஸ்லாம் சொல்லக்கூடிய தூதுத்துவ கோட்பாடு, அதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கும். இஸ்லாம் சொல்லக்கூடிய அரசியல் கோட்பாடு, அதுக்கும் பல விஷயங்கள் இருக்கும். எதை எடுத்தாலும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக இஸ்லாம் தன்னுடைய கருத்துக்களை சொன்னாலும் கூட எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் சேர்த்து அரசியலை, குடும்பயியலை, இறையியலை, சமூகத்தை, விஞ்ஞானத்தை, அனைத்தையும் பற்றிய ஒட்டுமொத்தமாக ஒரு ரத்தின சுருக்கமான இலக்கணம் சொல்வதாக இருந்தால் நன்மை நாடுவதுதான். அரசியலாக இருந்தாலும் தன்னுடைய குடிமக்களுக்கு நன்மை நாடக்கூடிய அரசியல், இறையியலாக இருந்தாலும் மனித சமூகத்திற்கு நன்மை நாடக்கூடிய இறையியல், தூதுத்துவமாக இருந்தாலும் மனித குலத்திற்கு நன்மையை விரும்பக்கூடிய தூதுத்துவம், இப்படி அனைத்து அம்சங்களிலும் மனித குலத்திற்கு நன்மையை நாட வேண்டும். ஒற்றை வரியில ஒட்டுமொத்த இஸ்லாத்திற்கான இலக்கணத்தை நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள். நீங்கள் திருமறை குர்ஆனை படித்து பார்த்தால் குர்ஆனில் 107வது அதிகாரத்தில் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அந்த அத்தியாயம் முழுக்கவே அந்த செய்தி தான். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த வழிமுறையை, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை புறக்கணித்தவன், பொய் என்று சொன்னவன் யார் தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறது, அனாதைகளை எவன் விரட்டி விட்டானோ, அனாதைகளை ஆதரிக்காமல் யார் விரட்டி விட்டானோ, ஏழைகளுக்கு உணவளிக்காமல் யார் புறக்கணித்தானோ அவன் இந்த மார்க்கத்தை, இந்த கொள்கையை, இந்த இஸ்லாத்தை பொய் என்று சொல்லிவிட்டான். இறைவனை மறுத்தவன் மட்டுமே இஸ்லாத்தை மறுத்தவன் இல்லை, அக்கம்பக்கத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யாமல் மறுத்தவனும், பிற மனிதர்கள் மீது நேசம் காட்ட மறந்தவனும், அவனும் இந்த இஸ்லாத்தையே மறுத்தவனாகிறான் என்று சொல்லி குர்ஆனிலே எங்களுக்கு இந்த செய்தி, இதுக்கு விளக்கமாக ஏராளமான வசனங்கள் இது சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இஸ்லாம் அதனுடைய அடிப்படை ஃபண்டமெண்டலே மனிதநேயத்தின் மீது தான் நிறுவப்பட்டிருக்கிறது. அது இஸ்லாத்தினுடைய தகவலாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். இது மிக உண்மையான ஒன்று, முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். ஏனென்றால்
திருமறையில் கடவுளை நம்புகிறோம் என்று சொல்லுவது மனிதரிடத்தில் அதை வெளிப்படுத்துவதுதான். இஸ்ராயேலே கேள், உன் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே கடவுள். உன் ஆண்டவராகிய கடவுளிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு மனத்தோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும் என்பதே தலையாய கட்டளை. இதற்கு ஒப்பாக இருக்கின்ற இரண்டாம் கட்டளை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறு. உன்னிடத்தில் நான் நலமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிற போது பிறர் கெட வேண்டும் என்று நான் எண்ண முடியாது. அப்படி எண்ணினால் நான் கிறிஸ்தவன் அல்லன். ஆகவே மனித நேயம் என்பது பிறருக்கு கேடு விளைவிப்பவனாக நான் சொல்லிக்கொண்டு கேடு விளைவிக்கின்ற செயல்களில் ஈடுபட்டு கொண்டு நான் கிறிஸ்தவன் என்று சொன்னால் உண்மை கிறிஸ்தவனாக நான் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அதுபோலதான் எந்த அரசியலாளரானாலும் சரி, நாட்டு திட்டங்களானாலும் சரி, நீங்கள் குறிப்பாக அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இன் காட் வி ட்ரஸ்ட் என்று போட்டிருப்பார்கள் இல்லையா நாணயத்தில். ஆனால் எந்த காட்? அந்த பேயாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் உண்மையான தெய்வத்தை அறிந்து அதன் வழியில் நடப்பார்களானால் தங்களுடைய சொந்த நலன்களுக்காக பிறர் மீது போர் தொடுக்க மாட்டார்கள். தீவிரவாதம் என்கிற பெயரில் நாடுகளை எல்லாம் தங்களுடைய கண்காணிப்புக்குள் வைக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள். எங்கெங்கும் வன்முறைகளை தூண்டிவிட்டுக் கொண்டிருக்க மாட்டார்கள். அப்படியானால் மீண்டும் கேள்வி எழுகிறது, அவர்கள் கடவுளின் பெயரால் ஒன்றை சொன்னாலும் அது கடவுளின் பெயரால் நிகழ்வது இல்லை. அப்போ அதுக்கு நாம் உண்மையாக கடவுளை நம்புகிறவர்கள் எதிர்க்க வேண்டியவர்களும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் இருக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. அதுபோல எப்படி இஸ்லாமிய சகோதரர்கள் ஏதாவது வன்முறையிலோ அல்லது தீவிரவாதத்திலோ ஈடுபட்டால் எல்லாருமே எந்த சமயமும் தீவிரவாதத்தை கையில் எடுத்துக்கொண்டு சமயத்தை பரப்ப வேண்டும் என்று சொல்வது இல்லை. ஆனால் அவர்களை வைத்துக்கொண்டு இஸ்லாமியர்களே இப்படித்தான் என்று உலகம் புரிந்து கொண்டால் அது உலகத்தின் தவறு. ஆனால் அதை தாண்டி இருக்கின்ற உண்மையான பற்றுறுதியாளர் உண்மை எது என்பதை தொடர்ந்து ஓங்கி ஒலித்துக் கொண்டே இருந்தால் பிழைபட்ட தவறான செய்திகள் தொடர்ந்து பரவாமல் இருப்பதற்கு மிக உதவியாக இருக்கும். கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ நாடு அல்லது கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து சிலுவை என்கின்ற பெயரிலே வன்முறைகள் நிகழுமானால் அது கடவுளின் விருப்பத்தின் பெயரில் நிகழ்வதில்லை. கிறிஸ்து எந்த கடவுளை வெளிப்படுத்தினாரோ அந்த கடவுளுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு நிகழவில்லை என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அந்த தெளிவு நமக்கு இருக்கும் பொழுது கிறிஸ்தவர்களும் அல்லது இஸ்லாமியரும் எந்த வகையிலும் முரண்பட்டு நிற்கக்கூடியவர்கள் அல்ல, மானுட மேம்பாட்டுக்கு இணைந்து செயல்படக்கூடியவர்கள் என்கின்ற எண்ணத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை நேரத்தில் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு திறந்த மனதோடு எங்களை உங்களுடைய வழிபாட்டு தலத்திற்கு அழைத்து ஒரு ஆரோக்கியமான கலந்துரையாடலை எங்களோடு நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம், மகிழ்ந்து திளைக்கிறோம். நீங்கள் தொடக்கத்தில் சொன்ன முன்னுரைக்கு பிறகு எங்களுடைய மனம் திறந்த உரைகளை கேட்ட பிறகு உங்களுடைய கருத்துரைகளிலே மாற்றமும் வளர்ச்சிகளும் இருப்பதை கண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கடவுளாக பார்க்கிறீர்கள் என்ற முன்னுரை உங்கள் பதிவாக முன்பாக வைக்கப்பட்டது. கடவுள் என்பவனுக்கு பிறப்பும் இறப்பும் உண்டென்றால் அவர் கடவுளா என்று நீங்கள் மறைமுகமாக சொன்னதை நாங்கள் அறிந்து கொண்டோம். கிறிஸ்து பிறப்பை கொண்டாடிவிட்டு உங்கள் முன்பாக உட்கார்ந்திருக்கிறோம். இறைவன் என்பவனுக்கு இறப்பு பிறப்பு இல்லை என்பதை நீங்கள் சொல்லுகிறீர்கள். அதற்கு எங்களுடைய ஆசான்கள் இருவருமே நாங்களும் உங்களை ஒத்த கருத்துடையவர்கள் என்பதை பதிவு செய்திருக்கிறார்கள். பதிவு செய்த பிறகு நீங்கள் விலங்குகளை உடைத்து கதவுகளை திறந்து எங்களை ஏற்றுக்கொண்டீர்கள். உங்களை நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். ஒரு சிறு குறிப்புகளைத்தான் உங்களுக்கு நாங்கள் வைத்தோம். நாங்கள் வருகிறோம் என்று ஒரு உபசரிப்பு, ஒரு விருந்தாளி உங்களுடைய சகோதரன் உங்களுடைய இல்லத்திற்கு வந்தால் எப்படி அன்போடு வரவேற்று அமைத்து அழகாக அழைக்க வேண்டுமோ அவ்விதமாக இந்த அமைப்பை நீங்கள் ஏற்படுத்தி
எங்களை மிக ஆரோக்கியமான ஒரு விவாதத்திற்குள்ளே எங்களை கொண்டு சென்றிருக்கிறீர்கள். உங்களுக்கு நான் நன்றிகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை விட நன்றாக திருமறையை படித்திருக்கிறீர்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா எல்லாவற்றையும் சொல்லி இயேசுவின் அத்தனை போதும் மகிழ்கிறோம். உங்களை வாழ்த்துகிறோம். நாங்கள் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்பான சகோதரர்களே, கிறிஸ்தவம் சிறந்தது என்று நாங்கள் உங்களுக்கு பதிவு செய்ய வரவில்லை. இஸ்லாமியம்தான் சிறந்தது என்று நீங்கள் உங்கள் தளத்திலிருந்து கண்டிப்பாக சொல்லுவீர்கள். கிறிஸ்தவம் தான் சிறந்தது என்று நாங்கள் எங்கள் தளத்திலிருந்து சொல்லுவோம். அதை குறித்து எது சிறந்தது என்ற விவாதமோ அந்த குறித்த ஒரு விவாதத்திற்கு நாம் இல்லை என்பதை நாம் தெளிவாக நிரூபித்து விட்டோம். என்ன 3 பேருமே அதை குறித்து சொன்னார்கள். மனித நேயத்தை அடிப்படையாக கொண்ட 2 சமயங்கள் என்ற ஒரு கருத்துக்கு நாம் வந்திருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதனாலே அன்பான சகோதரர்களே, மனித நேயத்தை அடிப்படையாக கொண்டு நகர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த 2 சமயங்களும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அமர்வு தான் இந்த அமர்வு. இஸ்லாத்தில் இருக்கிற மிக உயர்ந்த தத்துவங்களையும் மிக உயர்ந்த கருத்துக்களையும் தன்மைகளையும் தெரிந்து கொண்டு செல்வதற்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இஸ்லாத்தில் இருக்கிற மிக உயர்ந்த கருத்துக்களை நாங்கள் தெரிந்துக்காமையே ஒரு பாதிரியாராக பணியாற்றிக்கிட்டு இருந்தோம்னா அது அதற்குரிய நல்ல பயிற்சிக்குள்ளே இருக்காது. அதனாலே நாங்கள் வந்து அமர்ந்து கமாலியல் என்கின்ற ஒரு அடியவர் அவருடைய பாதத்திலே அமர்ந்து பவுலடிகளார் கற்றுக்கொண்டார் என்று திருமறையிலே வரும். அதனால் நாங்கள் உங்களிடம் இருக்கிற நல்ல செய்திகளை கற்றுக்கொண்டால், நல்ல செய்திகள் எங்கிருந்தாலும் எவரிடமிருந்து வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு அடிப்படையிலே நாம் இப்பொழுது நாங்கள் உங்களிடம் இருக்கின்றோம். அன்பான சகோதரர்களே, நீங்கள் சொன்னீங்க இஸ்லாம் அடுத்தவனுக்கு நன்மையை நாடுகிறது, அடுத்தவனின் நன்மையை மட்டுமே நாடுகிற சமயம் இஸ்லாம் என்று சொல்லுகிறீர்கள். அதே கருத்தை தான் இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறார். திருமறையும் அழுத்தமாக சொல்லுகிறது, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறதைப் போல பிறனிடத்தையும் அன்பு கூறு, பிறனுடைய நலனையும் நாடு என்று சொல்லுகிற தத்துவங்கள் இரண்டும் ஒருங்கே பயணிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். நீங்கள் நிறைவாக ஒரு கருத்தை சொன்னீர்கள். இறைவனை மறுத்தவன் மற்றவனுக்கு எதுவும் செய்ய முடியாது. ஒரு எளியவனுடைய உதவி கேட்டு வருகிறான் என்று அவனை மறுத்துட்டீங்கன்னா இறைவனையே மறுத்ததாக அது கருத்து பதிவாகிறது என்று உங்களுடைய கருத்தை சொன்னீர்கள். அதில் மத்தேயுவிலே 25ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து விதமாக தன்னை அங்கு அடையாளப்படுத்தி கூறுகிறார். நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை கொடுக்கவில்லை. நான் வியாதியாயிருந்தேன், நீங்கள் என்னை பார்க்க வரவில்லை என்று அவர் பட்டியலிடுவார். ஒரு சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உடைய எவன் அவ்விதமான சிந்தையோடு இருக்கிறானோ அவன் தான் பரலோகத்திற்குள் செல்ல முடியும். எனவே ஒரு சிறுமைப்பட்டவனை பார்க்கும் பொழுதெல்லாம் அவனுக்கு உதவ வேண்டும் என்கின்ற ஒரு இறைவனை பார்க்கிறோம் என்ற உணர்வோடு நீ உதவ வேண்டும் என்று அந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறதை நாம் கிறிஸ்தவ சமய மறைகளிலே நாம் பார்க்கிறோம். இன்னொன்று சகோதரர் சொன்னாங்க, ஆதிக்க பின்னணியத்திலே கிறிஸ்தவம் பொதிந்திருப்பதை கண்டு நாங்கள் வெட்கப்படுகிறோம் என்று. இப்போ ஜார்ஜ் புஷோ அமெரிக்க அதிபர் யாரோ ஒருத்தவங்க பாகிஸ்தானையோ ஆப்கானிஸ்தானையோ அடித்து உதைச்சாங்கன்னா உங்களுக்கு எத்தனை வேதனைகள் மனதிலே எழுகிறதோ அதை விட அதிகப்படியான 1000 மடங்கு வேதனைகள் எங்களுக்கு எழுகிறது. நாங்கள் ஆதிக்க சக்திகளை ஆதரிக்கிறவர்கள் அல்ல. ஆதிக்க சக்திகளை இன்னும் சொல்லப்போனால் இறையியல் கல்லூரிக்கு முன்பாக அமெரிக்க அதிபர்களை நாங்கள் எதிர்த்து ஒரு அமைதி ஊர்வலம் நடத்தினோம். அமெரிக்க அதிபர்களின் ஆணவ போங்கை நாங்கள் எதிர்த்து ஒரு அமைதி ஊர்வலத்தையும் அமைதி ஒரு நிகழ்வையும் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். முடிஞ்ச அவருக்கு எதிராக போஸ்டர் ஒட்டியிருக்கிறோம். மனித உரிமை நேய கட்சி என்று நாங்கள் ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்கிறோம். எனவே ஆதிக்க சிந்தனைகளை ஆதரித்து செல்வது இறைவன் இயேசுவுக்கு உகந்த சிந்தனை அல்ல என்பதை நாங்கள் எங்கள் உள்ளத்தில் எடுத்துக்கொண்டு அதை தான் வெளிப்படுத்த நாங்கள் விரும்புகிறோம். அவர் அமெரிக்க அதிபராக இருக்கலாம், அவர் கிறிஸ்தவராக இருக்கலாம், அவர் சிந்தனை எங்கள் ஓட்டத்திற்குள் கிறிஸ்துவை வெளிப்படுத்த